நேத்து கார்த்திகை தீபம்க்கு கோயில் போயிருந்தேன். போன இடத்துல சம்பவம் தாங்க. என்னடா இவ்ளோ கூட்டம் திடீர்னு பார்த்தா, அப்பதான் தெரியுது. பாண்டிச்சேரி ஹோம் மினிஸ்டர் வந்திருக்காரு கோயிலுக்கு. போய் பேச ட்ரை பண்ணுவோமா? இதெல்லாம் பேசுவாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. போய் ட்ரை பண்ணலாம். சரி ஓகே நம்மளும் பேச ட்ரை தான் பண்ணுவோமே அப்படின்னு கேட்டு பார்த்தோம். டக்குன்னு ஓகே பேசுறேன்னு சொல்லிட்டாரு. பெஸ்டான ஃபுட். உங்களோட ஃபேவரட் ஃபுட் ஸ்பாட் நான் இங்கதான் போயிட்டு நான் சாப்பிடுவேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு ஸ்பாட்? மேக்சிமம் நான் அதிகமா போயிட்டு சர்க்குரு ஹோட்டல்ல அதிகமா சாப்பிடுவேன். இந்த பரோட்டா இதை வந்து நான் கொஞ்சம் அதிகமா அங்க விரும்பி சாப்பிடுவேன். நீங்க குக் பண்ணீங்களா சார்? இல்ல 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 அது இல்ல, அதுக்கான வாய்ப்பு இல்ல. மற்ற ஸ்டேட்ல எல்லாம் வந்து ஒரு ஹோம் மினிஸ்டரா இருந்து லைக் எல்லாருக்கிட்டையும் சாதாரணமா பழகுவாங்க. இவ்வளவு டவுன் டு அர்த்தா இருப்பாங்க எனக்கு தெரியல. பட் பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து லைக் ஈஸியா லைக் வந்து பேசுறீங்க. சோ எப்படி சார் அந்த ஒரு ஆட்டிடியூட் எப்படி சார்? இல்ல இப்போ நாங்க ஆரம்பத்திலே அரசியல் வாழ்க்கை வரும் பொழுதே நாங்க இந்த மக்கள்ல இருந்து தான் வந்தோம். அவங்க தனியா மேல இருந்து இது பண்ணி வரல, தனியா ப்ராடக்ட் பண்ணி நாங்க வரல. இன்னைக்கு மக்களோட மக்களா இருந்து எங்களுடைய உற்றார் உறவினர் சொந்தக்காரங்க மாமா மச்சான் அப்படி பழகிதான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து அரசியல்ல வந்திருக்கோம். இன்னைக்கு அப்படி அரசியல்ல வந்த நேரத்துல இன்னைக்கு நாம எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் கூட இன்னைக்கு இந்த மக்கள், இந்த சொந்த பந்தம், இந்த கிராமம் இதுதான் கடைசி வரைக்கும் நிலைக்கும் அப்படின்னு நான் திடமா நம்புறோம். அதனால இந்த பதவியெல்லாம் மக்களுக்கு சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை தவிர அது வந்து ஒரு பெரிய ஒரு பதவியா எடுத்துக்கிட்டு நம்ம எப்பொழுதும் அதை நினைச்சது கிடையாது. அதனால எப்போதும் மக்களோட மக்களா இருக்கிறது தான் நாங்க விரும்புவோம், அவங்களுக்கு சேவை செய்யறதா விரும்புவோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து மக்கள் வந்து எங்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாட்டி நான் வந்து 5வது முறையா தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கேன். இன்னைக்கு 25 ஆண்டு காலம் இப்போ இன்னைக்கு முடிஞ்சதுன்னா 25 ஆண்டு காலம் தொடர்ந்து அரசியல்ல இன்றைக்கு மக்களுடைய சேவைக்காக பல நேரங்கள்ல நாங்க வந்து தொடர்ந்து சேவை செஞ்சிருக்கிறோம். அந்த சேவைக்கு எங்களுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. அது ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த அங்கீகாரத்தை வச்சு மீண்டும் மீண்டும் அதிகப்படியான சேவைகளை பிறந்த ஊருக்கும் சரி, இந்த புதுவை மாநிலத்திற்கும் சரி, என்னுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி மக்களுக்கும் சரி, இப்ப அவங்களுக்கு சேவை செய்யறது தான் என்னுடைய முழு மூச்சா, என்னுடைய சதா சர்வ சிந்தனையும் அதை பத்தி தான் இருக்கும். அதை தான் இன்னைக்கு நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால இது மக்களோட மக்களா இருக்கிறதா நாங்க எப்போதும் விரும்புவோம். ஆக்சுவலா வந்து நான் நிறைய கோயில பாத்திருக்கேன், லைக் மடப்புல பாத்திருக்கேன், பெரிய கோயில்லாம் பாத்திருக்கேன். ஸோ எப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆன்மீக இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போ உங்களுக்கு அவரோட டெவலப் ஆயிருக்கு? அதாவது நாங்க சின்ன வயசுல இருக்கும் பொழுது நாங்க ஒரு இந்த கிராமத்து சூழ்நிலையில அப்படியே வாழ்ந்தோம். அது வந்து பாத்தீங்கன்னா அப்போ அந்த கிராம சூழ்நிலைய அந்த பாரம்பரியத்தோட ஒன்றி இந்த திருவிழாக்கள் இதெல்லாம் முன்னோர்களுடைய அந்த திருவிழாக்கள் இதெல்லாம் நாங்க கலந்துக்கும் பொழுது அப்பையில இருந்தே அது வந்து நம்முடைய உணர்வோட கலந்து விட்டோம். அதுல இருந்தே நம்ம வந்து ஒரு ஆன்மீகத்துல ஒரு ஈடுபாடா இன்னைக்கு திருவிழாவில் எல்லா திருவிழாக்கள்ல கிராமத்தில் நடக்கிற திருவிழாவுக்கும் மற்ற கோயில்கள்ல நடக்கிற ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவலா இருக்கட்டும், இந்த எதுல இருந்தாலும் எல்லாத்திலையும் கலந்துகிட்டு அதுல பங்கெடுத்து சாமி தரிசனம் பண்றதை வந்து ஒரு வழக்கமா வச்சிருந்தோம். அந்த வயசுல இருந்தே அது வந்து ஒரு ஒன்றி போய் அதுல இருந்து அந்த பழக்கம் தொடர்ந்து இன்றைய வரையில இருந்துச்சு. ஓகே, சூப்பர் சார். அமளி பெண்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு கனெக்டடான ஒரு பண்டிகை. உங்க லைஃப்ல வந்து லைக் ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பெண்ணா யார் வந்து லைக் இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க? இன்ஸ்பைரிங்கா சொல்லணும்னா ஜான்சி ராணி. ஓகே. ஏன்னா நிறைய விடுதலை போராட்டத்துக்கு வந்து அவங்களுடைய பங்கு வந்து ஒரு மகத்தான ஒரு பெண்ணா இருந்து இந்த ஆங்கிலேயர்கிட்ட போராடி இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக தன்னை வந்து அவங்க ஈடுபடுத்திக்கிட்டாங்க. அப்படின்னும் பொழுது அவங்களுடைய மனோதைரியம், அவங்களுடைய அந்த வீரம், அந்த எதிர்த்து போராடக்கூடிய குணம், இது எல்லாமே நம்முடைய மண்ணுக்கே உரிய அந்த பாரம்பரியத்தோட இருந்ததால அவங்க வந்து ஒரு இன்ஸ்பயரான ஒரு லேடியா இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியும். ஓகே ஓகே. பாண்டிச்சேரி உமன் சேஃப்டிக்காக நம்ம ஆக்சுவலா இது வரைக்கும் லைக் என்ன செலக்ட் பண்ணிருக்கோம் அண்ட் என்ன ஐடியாஸ் நம்ம பண்ண போறோம் சார் ஆக்சுவலா பாண்டிச்சேரி பொறுத்தவரைக்கும்? பாண்டிச்சேரி உமன் சேஃப்டிக்காக நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நிறைய முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறோம். ஓகே. குறிப்பா பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து மகளிருக்குன்னு தனி காவல் நிலையங்கள் நம்ம வந்து இது பண்ணிருக்கோம். ரெண்டாவது அவங்களுடைய கிரீவன்சஸ் சொல்றதுக்கு மகளிர் காவல் நிலையங்களை தனியா உருவாக்கி அதன் மூலயமா அவங்களுடைய கிரீவன்சஸ் சொல்றதுக்கான ஒரு நிலைமையை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உமன்ஸ் ஹெல்ப் டெஸ்க்னு ஒரு டெஸ்க் உருவாக்கி இருக்கிறோம். ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் உமன்ஸ் ஹெல்ப் டெஸ்க்னு உருவாக்கி இருக்கிறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா முக்கியமான போஸ்டிங்ல பாத்தீங்கன்னா நம்முடைய மகளிரை வந்து அதிகமா வந்து அதுல வந்து போஸ்ட் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு டவுன்ல இருக்கிற எஸ்பி பாத்தீங்கன்னாலும் ஒரு பெண் தான்.
இன்னைக்கு டிராபிக்கை கண்ட்ரோல் பண்றதும் ரச்சனா சிங்ன்ற ஒரு எஸ்பி பெண் தான். இன்னைக்கு எங்களுடைய டிஜிபியே பாத்தீங்கன்னா ஒரு பெண் தான். அப்படி பாத்தீங்கன்னா இப்போ பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து புதுவையில இன்னைக்கு பெண்கள் சேஃபா இருக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் இந்த அரசாங்கம் முயற்சி எடுத்து இன்றைக்கு எல்லா வகையிலையும் அதை வந்து வெற்றிகரமா கொண்டு வந்திருக்கிறோம். அங்கங்க ஒரு சில அசம்பாவிதங்கள், தவிர்க்க முடியாத அசம்பாவிதங்கள் ஒரு சில நேரத்துல நடந்து போகுது. இருந்தாலும் அதையும் கட்டுப்படுத்துறதுக்குரிய எல்லா நடவடிக்கைகளையும் எதிர்காலத்துல இது மாதிரியும் கூட வந்துடக்கூடாது அப்படின்றதுல இந்த அரசாங்கம் மிக கவனமா இருந்து அதுக்கு எல்லா வகையிலையும் அதற்கான ஆலோசனைகளை, முன்னெடுப்புகளை நம்முடைய அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, உங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சரி, மக்களுக்கு நீங்க கார்த்திகை தீபம் விஷஸ் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. பாண்டிச்சேரி மக்களுக்கு எப்படி ஒரு தீபமானது இன்றைக்கு இருளை விலக்கி ஒளியை கொடுக்கின்றதோ அதை போல புதுவை மாநில மக்களுடைய வாழ்விலே இருள் நீங்கி அவர்களுக்கு ஒளிமயமான வாழ்க்கையையும் அவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையையும் கொடுப்பதற்கு கார்த்திகை தீப திருநாளில் உண்ணாமலை உடனுரை அண்ணாமலையாரை நான் வேண்டிக் கொள்கின்றேன். புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். உள்ள விட்டுச்சு எனக்கு. ஆக்சுவலா ஊரே பாக்குது நான் பேசும்போது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணதே இல்லை. ஆக்சுவலி பீங் அ ஹோம் மினிஸ்டர், அவர் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து பேசினாரு. இட்ஸ் குட். ஆக்சுவலி இன்னைக்கு கார்த்திகை தீபம் அன்னைக்கு பிரசாதம் சூப்பரா இருக்கு.